அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குழந்தைகள் நல மருத்துவர் ஜெயக்குமார். இன்னைக்கு நம்ம அந்த பேரஸ்டமால் பத்தி தான் பேச போறோம். ஏன்னா எல்லார் வீட்லயும் கண்டிப்பா பேரஸ்டமால் இருக்கும். ஜுரம் வந்தோடனே நம்ம எடுத்து கொடுத்துருவோம். அதை நம்ம கரெக்டா கொடுக்குறோமா, எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். பேரஸ்டமால்ங்கிறது வந்து நிறைய ஸ்ட்ரென்த்ல இதுல கிடைக்குது. ஹை பவர் லோ பவர் கிடையாது, அது ஸ்ட்ரென்த்னு சொல்லுவோம். இப்போ பேரஸ்டமால் டிராப்ஸ், அதாவது பேரஸ்டமால் 100 mg டிராப்ஸ் இருக்கும். அது வந்து பில்லர்ல கொடுப்போம். சின்ன குழந்தைகளுக்கு, அதாவது பிறந்த குழந்தைங்க 1 வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா 1 ml வந்து 100 mg இருக்கும். அடுத்தது வந்து 125 mg சிறப்பு வருது. அது வந்து 5 ml வந்து மூடியில கொடுக்கறது. 5 ml வந்து 125 மில்லிகிராம் இருக்கும். அடுத்து 250 mg சிறப்பு வருது. அது வந்து 5 ml 250 மில்லிகிராம் இருக்கும். கடைசியா வந்து 500 mg சிறப்பு வருது. 5 ml 500 மில்லிகிராம் இருக்கும். மாத்திரையில பாத்தீங்கன்னா 250 mg மாத்திரை கிடைக்குது, 500 mg மாத்திரை கிடைக்குது, 650 மாத்திரை கிடைக்குது. ஸோ நம்ம பேரஸ்டமால் வந்து பிறந்த குழந்தைங்க இருந்தாலும் சரி, 10 வயசு குழந்தைங்க இருந்தாலும் சரி, நம்ம வெயிட்டை வச்சு தான் கொடுக்க போறோம். வயசை வச்சு கொடுக்க போறது இல்லை. ஏன்னா இப்போ சராசரியா ஒரு வயசு குழந்தையோட வெயிட் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வயசுல ஒரு குழந்தையோட வெயிட் 7 கிலோ இருக்கும், சில குழந்தைங்க 9 கிலோ இருக்கும், சில குழந்தைங்க 10 கிலோ இருக்கும், 14 கிலோ இருக்கும். ஸோ ஒரு கிலோவுக்கு 15 மில்லிகிராம் பேரஸ்டமால் கொடுக்கும். ஸோ நீங்க 10 கிலோ இருக்கிற ஒரு குழந்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா 150 மில்லிகிராம் பேரஸ்டமால் கொடுக்கும். அந்த டிராப்ஸ்ல கொடுக்குற P100ங்கிற டிராப்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா 1.5 பில்லர் கொடுக்கணும். 125 mg அப்படிங்கிற சிறப்பு கொடுத்தோம் அப்படின்னா 6 மில்லி கொடுக்கணும். இதுவே 250 mg இருக்க சிறப்பு கொடுத்தோம்னா 3 ml கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? ஒரே பேரஸ்டமால் தான், அளவு எவ்வளவு டிஃபரன்ஸ் ஆகுது பாத்தீங்களா? இதுல டிராப்ஸுக்கும் சிறப்புக்கு என்ன வித்தியாசம்னா, நம்ம மூடியில கொடுக்குற மருந்தை வந்து சிறப்புன்னு சொல்லுவோம். டிராப்ஸ்னா நம்ம வந்து ஃபில்லர் வச்சு கொடுப்போம். அந்த டிராப்ஸ் மருந்து கம்மியான மருந்துலயே நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கும். மூடியில வந்து நிறைய கொடுத்தாதான் குழந்தைக்கு தேவையான கிடைக்கும். ஏன்னா இந்த டிராப்ஸ்ல வந்து 1 ml வந்து 100 mg இருக்கும். பட் ஆனால் சிறப்புல வந்து 250 mg சிறப்புல வந்து 2 ml தான் 100 mg இருக்கும். அதே மாதிரி 125 mg சிறப்புல வந்து 4 மில்லியில தான் 100 mg இருக்கும். ஸோ நீங்க பேரஸ்டமால் கொடுக்கணும் அப்படின்னா உங்க குழந்தை டாக்டர் இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டோஸ்ல கொடுங்க. நீங்களா புதுசா வாங்கி ஒரு மருந்து கொடுக்காதீங்க. ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தோன்னா, இந்த பெரியவங்களுக்குலாம் எப்படி இந்த கல்லீரல் டேமேஜ் ஆகுது, ரிங்ஸ் ஆஃப் டேமேஜ் ஆகுதோ, அந்த மாதிரி குழந்தைகளுக்குன்னு ஒரு ஆய்வு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து இந்த பேரஸ்டமால் ஓவர் டோஸ் ஆகி தான் கல்லீரல் வந்து இப்படி பாதிப்படையுது, கல்லீரல் மாத்திரை நிலைமைக்கு வருது அப்படின்னு நம்ம உலக சுகாதார நிறுவனம் சொல்லியிருக்கு. ஸோ நீங்க பேரஸ்டமால் ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது நீங்களா வாங்கி கடையில கொடுக்காதீங்க. பிளஸ் பக்கத்து வீட்டில் இருக்க மருந்து, அக்கா தங்கச்சி மருந்து வாங்கின்னு கொடுத்தாதீங்க. சரிங்களா? ஸோ கரெக்டான டோஸ்ல கொடுங்க. இன்னொன்று, கொரோனா அடிக்குதுன்னா 6 மணி நேரத்துக்கு ஒரு தான் மருந்து கொடுக்கணும். இடையில அதிகமாயிடுச்சு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா 24 மணி நேரத்துல 4 வேலைக்கு மேல கொடுக்க கூடாது. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க உங்க டாக்டர்கிட்ட, டிராப்ஸ் கொடுக்க போறோமா சிறப்பு கொடுக்க போறோமா அப்படின்னு சொல்லிட்டு. பேரஸ்டமால் பத்தி வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க. நன்றி, வணக்கம்.